தமிழ் 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 முடிஞ்சது. தமிழ் ஓய் தமிழ் ஏன் என்னடி என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்ச மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணிட்டு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா இன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பல? இல்லை, ஒரு வாரம் லீவு. ஒரு வாரம் லீவா? ஒரு வாரமா லீவு? ஆமா, எனக்கு கூட ஒரு வாரம் லீவு தான் பாத்துக்க. அதான் நானும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ உனக்கும் லீவு. அது ஐயோ பாக்குறல நான் எதுக்காக முடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பாலோ. இல்ல எனக்கு கூட லீவுன்னு சொல்ல வந்தேன். வாயன் டெல்லியெல்லாம் சுத்தி பார்க்கலாம். இல்லை படிக்கணும். இல்ல ஒரு வாரம் லீவு. ஒரு வாரம் லீவு. அது என்ன? இல்ல என்னெல்லாமோ பேசணும். இல்ல கேட்ட இல்லடே, எனக்கும் ஒரு வாரம் லீவு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது இல்லை, ஒரு வாரம் லீவ் விட்டாங்களா? நான் ஊர்ல லீவ் விட்டா ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்பேன் அதை நினைச்சு பார்த்தேன்னா அதான் மனசு கஷ்டமா இருந்தது. இந்த 2 வருஷம் தானே பொறுத்துக்க. ஊர்ல இருக்கவங்க எப்படி என்ன யாதுன்னு ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல எந்த தகவலும் வரல. ஆனா செல்வா பத்தி ஒரு நியூஸ் வந்தது. என்ன? அந்த சுற்று வட்டாரத்தை ஃபுல்லா காலேஜ், ஸ்கூலு, மருத்துவமனை அப்படின்னு எல்லாம் கட்டியிருக்காரா. அதனால அவருக்கு ஏதோ அவார்டு கொடுக்க போறாங்க. அதுக்கு அவரு டெல்லிக்கு தான் வருவாரு. ஏங்க, அப்படியே வரும்போது ராணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாரா? நாம இங்க இருக்கணும், உங்களுக்கு தெரியாது இல்ல. அவர் வரது அவார்டு ஃபங்க்ஷனு. ஃபிளைட்ல கூட்டு போறது எல்லாமே ஃபங்க்ஷன் நடத்துறவங்க தான் கூட்டு போவாங்க. மற்றவங்க எல்லாம் வராங்கன்னு எனக்கு என்னன்னு தெரியலையே. நான் இதே பேப்பர்ல தான் படிச்சேன். அப்படியா? எனக்கு என்னமோ தெரியல, அவங்க ஞாபகம் அதிகமா வருது. ஏங்க, மீனா காலேஜ் படிச்சிட்டு இருப்பால, ராணியும் காலேஜ் படிச்சிட்டு இருப்பால, ஜபா எங்க எல்லாரும் காலேஜ் படிச்சிட்டு இருப்பாங்கல்ல. ஆதிராக்கும் சின்னத்திரைக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்குமா? ராணி பின்னாடியே தாஸ் சுத்திக்கிட்டு இருப்பான். ஏங்க, அவங்க நல்லா இருப்பாங்கல்ல? நல்லா இருப்பாங்க. எனக்கு என்னமோ தெரியல, அவங்களெல்லாம் பார்க்கணும் போல மனசு ரொம்ப துடிக்குது. அதுவும் லீவ் விட்டா ரொம்ப தேடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இன்னும் 2 வருஷம் தானே, கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சிரு. அப்புறம் நான் எப்படி அதை ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஊருக்கு எனக்கு கரெக்டா கூட்டு போயிடுறேன். நிஜமா? நிஜமா தாண்டி, என்ன பொண்டாட்டிய. தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? அடியே, நானும் 3 வருஷமா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்டி. போங்க, நான் படிக்கணும். அதுக்கு இது ஒண்ணும் தடை இல்லையே. போங்க. ஆய். போங்க. இல்லடி, உனக்கும் ஒரு வாரம் லீவு, எனக்கும் ஒரு வாரம் லீவு. அதான் கேட்டேன். நிஜமாவே உங்களுக்கு ஒரு வாரம் லீவு? உனக்கு லீவுல, அதான் எனக்கு லீவ் எடுத்துட்டேன். எங்க பாரு, படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆசையா இருக்கு. முகத்துல என்ன விடுது, தொடச்சுக்கோங்க. ஆமாடி, ஏன் சொல்ல மாட்டேன். 3 வருஷத்துக்கு மேல ஒன்னும் ஒரே வீட்டுல இருக்கும். போத பத்தி இது இருக்குமே இல்ல. இல்ல. ஆமாடி, இருக்காதுல்ல. என்ன பத்தி உனக்கு பாவமா இல்ல? இல்ல. இருக்காதுடி, இருக்காது. அதெல்லாம் முடியாது. இந்த வாரம் சும்மா இருங்க, நான் படிக்கணும். ஒரு வாரம் லீவு தானடி. லீவு இங்க ஹோலின்னு லீவ் விட்டுருக்காங்க. அததான் நானும் சொன்னேன். அதையே நம்ம ஹனிமூன் ட்ரிப்பா மாத்தக்கூடாது. சும்மா இருங்க, அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் முடியலடி. அதெல்லாம் முடியாது. ஏய், ரொம்ப சோதிக்காதடி. நம்ம புதுசு தானடி. அதான் நான் படிக்கிட்டு சொன்னேன்ல. நீ படி, யாரு வேண்டாம்னா. அப்புறம் குழந்தை அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படி வந்தா நான் வளர்த்துக்கிட்டேன்டி, சொன்னா கேளு. முடியாது. நீ என்ன ரொம்ப சோதிக்க தெரியுமா? இல்ல, இனி நான் மாட்டேன். என்ன மாட்டீங்க? இந்த அழகு பொம்மை எனக்கு வேணும். முடியாது. முடியாது. போடி, என்ன பத்தி உனக்கு போகாம இல்ல? இல்ல. அடி ராட்சசி. என்ன? சும்மா இருங்க.
சும்மா இருக்குதுக்கா ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். வேண்டாம், உங்களுக்கு லீவ் இல்லை, போங்க. ஆல்ரெடி லீவ் போட்டேன், இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாரம் ஹனிமூன் தான். ம், சும்மா இருங்க. அதெல்லாம் முடியாது. பிறந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? ம், ம். ஐ, ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷன்லாம் பிளவு வச்சுக்கலாண்டி. முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஐயோ, கண்டிஷன் அதை பத்தி தான். என்னடி, எதுக்கு அப்புறம் பேசிக்கலாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இப்போதான் ஓகே சொல்லியிருக்கேன், அதுலயே கண்டிஷனா? ஆமா, இல்லடி, இப்போ வேண்டாண்டி, அப்புறமா சொல்லுடி. முடியாது. சொல்லு. ஒருவேளை ஃபேமிலி. இங்க பாரு, ரெண்டு பிள்ளை பிறந்தாலும் நான் பாக்கேன், நீ படிக்க போலாம். அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பண்ணுமா அத்தனையும் நான் பண்ணுவேன், போதுமா? நான் பாத்துக்கிட்டேன்டி. ஏய், சந்தோஷத்தை பாரு. பின்ன இருக்காதா என்ன? எத்தனை வருஷம் ஆசா? ம்? அது என்னும் அழகிக்கும் நீதானே ராணி. கதினியே என்னை கொஞ்சம் கண் பாரு தேவி. ஆனந்த விகடம் சொல்லு, என்னை பேரின்ப நதியில் தள்ளு. ஓய், என்ன? எடி என்ன பாரு, நல்லதா இருக்கு. ஓய். உங்களா stupid. ஆமாடி, இப்ப பாரு. சீ, இந்த அடுப்பு எரிவனாங்குது. ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் கேட்டேன், அது கூட வாங்கி தர முடியல. காலிலே இதிலே கடந்து ஊதி ஊதி வயிறெல்லாம் வலிக்குது. ஒரே ஒரு ஸ்டவ் தானே கேட்டேன், சீ, அது கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. தேவைக்கு நேரம் மட்டும் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி வாயை திறக்கிறதே கிடையாது. அப்படியே நாம போய் கேட்டாலும் கோவம் வேற வருது. எப்பா முடியல. என்ன ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. சோறு வேற அடுப்புல கிடக்குதே. அம்மா, கொமட்டிக்கிட்டு வருது. என்னவா இருக்கும்? மீனா, ஏ மீனா, என்ன ஆச்சுது? ஏதோ உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? என்ன மீனா, என்ன ஆச்சுது? ஏன் வாமிட் எடுத்துட்டு இருக்க? நாளை தள்ளி போயிருக்கு. இல்ல, இது இவளுக்கு தெரியக்கூடாது. ஏ மீனா, உனக்கு என்ன ஆச்சுது? இல்லடி, இத ஊது ஊதுன்னு ஊதிட்டு இருந்தனா புகை உள்ள போயிட்டு, அதான். அப்படியா? சரி நீ போ, நான் ஊதுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ காலேஜுக்கு போ, முத படிப்பை பாரு, போ. நீ ஒருத்தி எவ்வளவு தாண்டி வேலை பாப்ப? இங்க பாரு, பகல்ல போல நான் சும்மா தானே இருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போய் படிப்பை பாரு. நீங்க சோறு போங்கனா எப்படி படிப்ப? படி சொல்லிட்டேன், போ, ஒழுங்கா படி. வீட்டுல நான் பாத்துக்கிடுவேன், நீ படி போ. அடி, ஒத்தையில வேலை செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்குடி. கொடையா போட்டுறேன், ஒழுங்கா புக்க எடுத்து படி. சரி. ஒரு அரியர் கூட இல்லல உனக்கு? இல்ல, ஒரு அரியர் கூட இல்ல. எல்லாமே கரெக்ட்டா பாஸ் பண்ணிடுவேன். வீட்டு வேலைய பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிடுவேன், சரியா? சரி மீனா, நான் உட்கார்ந்து படிக்கேன், சரியா? சரி, நீ போய் படி, நான் கடுங்காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன். சரி. என் பையன் வளர்ந்தனே, எப்படியாவது சின்னத்தர எனக்கு அவளுக்கு கழுத்த பண்ணிச்சலான்னு நம்பிக்கையோட இருந்தேன். இன்னொரு குழந்தை பிறந்ததே. சத்தியமா ஆதிரா சின்னத்தர கல்யாணம் பண்ண மாட்டா. இல்ல, அவ வாழ்க்கை நாசம்னா போயிடும். இல்ல, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். போதும், அவ எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் செஞ்ச தியாகம் எல்லாம் போதும். எங்களை காப்பாத்ததுக்கும் எங்க கூட இருக்கிறதுக்காகவும் அவ கல்யாணத்தை தள்ளி போட்டா. கடைசியில அவ வாழ்க்கை இழந்தது நின்னா. வேண்டாம், அந்த பொண்ணு பாவம், அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும். போதும், அவ தலையில நான் ஏற்கனவே வச்ச பாரம் போதும். இன்னொரு பாரத்தை இறக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை.
பொண்டாட்டிய புள்ள நேசிக்க தெரியாத எனக்கு குழந்தை இருக்கு. இவனுக்கு இன்னொரு குழந்தை பெத்து கொடுக்கறத விட அந்த குழந்தை கருவலி அழிக்கிறது எவ்வளவோ நல்லது. நல்ல மனுஷனுக்கு பெத்து கொடுக்கலாம். கொஞ்சம் கூட பொண்டாட்டி மேல ஈவு இறக்கம் பாசம் காதல் எதுவுமே இல்லாதவனுக்கு, அவளை மட்டும் நேசிக்கிறவனுக்கு, உடம்பு மட்டும் நேசிக்கிறவனுக்கு குழந்தை இருக்கு. இல்ல வேண்டாம், இந்த குழந்தை அவனுக்கு வேண்டாம். அவன் இந்த பிள்ளை ஏறது கூட பார்க்க மாட்டான். அந்த பாரமும் ஆதிர தலையில இருந்து விழுந்துரும். அவ என்னையும் என் பிள்ளையும் காப்பாத்ததுக்காக அவ ஓடி ஓடி படிச்சுக்கிட்டு இருக்கா. எங்களை எப்படியாவது கரையேற்ற மாட்டோமான்னு அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வாழ்க்கை பணியை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கா. எங்களை எப்படியாவது கரையேற்றிருந்தானே அவ வாழ்க்கையை நாசம் பண்ணுனா வேண்டாம். இன்னொரு பாரத்தையும் அவ தலையில இறக்கிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் இப்பவுமே போய் கருவை களைச்சிட்டு வந்துடுறேன். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் அணக்கெல்லாம போய் களைச்சிட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். என்ன தாசே, இல்ல தாசே, என்னல சண்டைக்கு போற மாதிரி கிளம்பி நிக்க? எங்க கிளம்பிட்ட? இல்ல நம்ம குளத்தை அடிச்சிருக்கானலாம், மீன் பிடிக்கானலாம், போமா? குளத்தை அடிச்சிருக்கானலாம், எதுக்கு தெரியலடா. அதான் பெரிய பெரிய கண்டெல்லாம் கிடக்குறான், போமல. அதான் குளிக்க போனேன். அவன் ராஜா இல்ல அவன் சொல்லிட்டு போனான். அதான் சரி எடுத்து குளிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு வந்து குளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போமா அப்படி? அதான் பண்ணினோட வந்திருக்கியா? இல்ல ஒரு சவாரி வந்திருக்க. இல்ல வாழை இல்ல உன்னை விட்ட ஒருத்தனும் இல்ல வாழை இல்ல சத்தம் முடியாத. உள்ள ஒரு பேய் இருக்குது. நான் இப்போ சவாரிக்கு போகாம உன் கூட மீன் பிடிக்க வந்தேன்னு தெரிஞ்சதே தாடவையா ஆடிடுவா தெருல நின்னுட்டு. பணப்பை இன்னைக்கு மட்டும் நான் வேலைக்கு போல இந்த உண்டுல நான் ஆக்கிடுவா. சரில இன்னைக்கு சவாரி இல்லைன்னு சொல்லிடு. நான் நேரம் சொன்னேன், எனக்கு இன்னைக்கு சவாரி போறதுக்கு விருப்பம் இல்லை. 2-3 நாளா தொடர்ந்து வண்டியிலே இருந்தேன்னா உடம்புலாம் வலிக்குது. ஆனா உள்ளதான் தாடவை இருக்கால, வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. அதனால சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வெளியில போய் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு பார்த்தேன். நம்ம ஆஞ்சல குதிரை வெட்டி அங்க எங்க போயிட்டு வரலான்னு பார்த்தேன். பார்த்துக்க சரியில மீன் பிடிக்க போவோம். உனக்கு நேரம் தானே போகணும். சரியில இந்தா சட்டை கழுத்து போட்டு வாரேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் சட்டை அழுக்காயிட்டுனே அதை தோக்கியதுக்கு அவ்வளோ ஏச்சு ஏசுவா எங்க ஜபாவை. ஜீமையிலேயே பொண்டாட்டி கிடைக்கணும்னு போய் கட்டிட்டு வந்துருக்கா பாரு. உன்ன மாதிரியே இருந்திருக்கலாம்டா, வாழ்க்கையாவது சந்தோஷமா இருந்திருக்கும். டேய் வாழ்க்கை ஒரு முறை தான், அது நமக்கு பிடிச்சவ கூட தான். சேர்ந்தா சேருவேன், இல்ல இப்படியே இருக்க சொன்னாலும் இருந்துருவேன். ஆனா இன்னொத்தி கட்டிட்டுல என்னால சீரழிய முடியாது. அதான் உன் வாழ்க்கையை என்ன பார்த்துட்டேனே. இல்ல நானே சொல்லுதம்ல, இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிடாதல. பாரு வாழ்ற வாழ்க்கை பிற நரகம் தான். எல்லாருக்கும் நான் அப்படி சொல்லல, ஆனா பெரும்பாலும் இப்படிதாம்ல அமையுது. இல்ல நான் வேற ஒருத்தையில எடுத்து பார்க்க மாட்டேன். அதான் என்கிட்ட இந்த பவானி எங்க அம்மா பார்த்து வச்சல ஒரு பொண்ணு, அவளுக்கு 4 நாள் கூட என் கூட வாழ முடியல. அவ என் கூட ஆயுசுக்கு வாழுக்கு ஆசைப்பட்டிருக்கா பத்தியா. ஆனா ஆதிரா பத்தியடா எனக்காக இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா பாரு. சேர்ந்தா சேருவோம், எல்லாம் இப்படியே இருந்துருவோம்டா. ஆனா உங்க அம்மா படா படுத்துறவள நீ. ஆமா அவிய பாடா படுத்திட்டு கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா போய் சேர்ந்துடாவ. மீதி காலத்துல கஷ்டப்படுது யாருல நான் தானே. அவியக்கு என்ன அவிய வாழும்போது சந்தோஷமா இருந்தணும், அவ்வளவுதான். உள்ளே நீ போதே எங்க அம்மா 20 வருஷம் போகல. அதுக்கப்புறம் நானும் இப்படி யோசிச்சிருக்கலாம்டா. நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேன்டா. அது உண்மைதான்டா. அந்த ராணிப்புல குளத்துக்கு இந்தா இப்பவும் ஒன்னதான் வாழைச்சிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு சொல்லுதேன், அந்த பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணிடாத. சே அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன்டா. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவ்வளவுதான் என் ஆசை. பாரு அந்த பிள்ளை நல்ல கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியோட வாழட்டும். அந்த பிள்ளை நமக்கு கிடைக்கல, நீ யாருக்கும் கிடைக்க கூடாது. ஏதாவது வேண்டதில்ல பாத்துறாத. என்னடா பேசிட்டு இருக்க? இல்லடா உனக்கு வாழ்க்கை நல்லா அமைஞ்சா பரவாயில்ல, உனக்கு நாசம்னா போச்சுது. அந்த பிள்ளையும் உனக்கு வேணும் நாசம் வந்துடக்கூடாதுல்ல. அவ இப்ப எனக்கு காதலியா தெரிய மாட்டா, அம்மாவா தெரியவா? ஆமாடா அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா அவ கூட நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். அதை எல்லாரும் நினைச்சு பார்க்கதான் நானே நினைச்சு பார்ப்பேன். ஆனா அவளை நேர்ல பார்க்கும்போது எனக்கு அவ அம்மாவா தான் தெரியவா. அவ மேல எனக்கு தனி மரியாதை மதிப்பு இருக்குது. டேய் பழச நினைச்சு பார்க்கறது வேற, அதுக்காக அவ இனி தாரமாக முடியாத. அவ அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு முடிவை நான் எடுப்பேனாடா. எடுக்காம இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா உள்ள இருக்கவளுக்கு தெரிஞ்ச நான் உண்டு ஆக்கிடுவேன். அந்த பிள்ளைப்பு ஏற்கனவே கண்ணில் காண விட மாட்டுக்கா. வேலை எடுத்து கொடுத்ததே அவதான். ஆனா இந்த மூதைக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அவளை ஏதோ புதுசா பணக்காரியான மாதிரி அந்த பிள்ளை ஏதோ இலச்சிய மாதிரி பார்த்துட்டு அலையுதான். இலச்சிய பார்த்துட்டு இருக்காளா? ஆமா என் பொண்டாட்டிக்கு நான் கை நிறைய சம்பாத்தி பண்றேன்னா அதனால இப்போ அவ பெரிய பணக்காரியா. நம்ம தெருல எல்லாம் பிச்சைக்காரவிலாம். அது இந்த ராணி ரொம்ப பிச்சைக்காரியான். மிதப்போல அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ அம்மா அவ அப்பா அவ தம்பி ஒரே கும்மாலம் இங்கதான். அவங்க வெக்கல வந்து கிடக்கானுங்க, அடிச்சு வரட்டோம்ல. எங்க எப்பா எம்மா என் தம்பி ஒரு நாளைக்கு 2 கிலோ கறி எடுக்கா. அந்த 2 கிலோ கறி எடுக்கல என் தங்கச்சிக்கு எங்க அப்பாவுக்கும் கொடுக்கா. என் தங்கச்சி எப்பவும் போல துவையில அடிச்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கு. நீ இதெல்லாம் கேட்க மாட்டியாங்க? எங்க கேட்க, எங்க அப்பதான் கறி வாங்கிட்டு வந்தாங்க. துட்டு எடுத்து கறி வாங்குறது ஏன் துட்டுல, அது அவ அப்பா வாங்கிட்டு வந்துன்னு சொல்லுதா. என்ன சொல்ல முடியும்?
நான் எத்தனையோ பொம்பளைல பார்த்திருக்கேன்டா. உன் முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. வர கோவத்துக்கு இதா இத திருந்துற ஜென்மம் இல்ல. சரி, நான் சட்டையை கழட்டி போட்டுட்டு வரேன். மீன் பிடிக்க போலாம். திருத்துற. சரிடா, துண்டிலாம் எடுத்துட்டு வா, மீன் பிடிக்க போலாம். சரி, அங்க பாரு. சரிடா, நீ பேசிட்டு போ, நான் வரேன். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசுறதுக்கு என்ன இருக்கு? கோவப்படாதடா. என்னமோ நாங்க கல்யாணம் பண்ணா உன் மைனி அப்படியே விட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கல. ஏன் உன் குடும்பத்தை நான் பார்க்க மாட்டேன்? ஏன் மீனக்கோ பிள்ளைக்கு சரி எனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் நம்பிக்கை இல்ல. இவ படிச்சு வேலைக்கு போய் தான் மைனியும் பிள்ளையும் காப்பாத்த போறாளாம். அம்மையாருக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. சரி, சண்டை போடாத. எப்பமாவது பாக்க அப்பவும் சண்டை போடுத. கோவப்படாத, ஒழுங்கா பேசிட்டு போ. இல்ல நம்ம என்ன எனக்கு நம்பிக்கை இல்ல. இவ்வளவு நேரம் அவ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாடா, இவ்வளவு நேரம் அவ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. உன் பொண்டாட்டி ஒண்ணு அடிக்கல, தப்பே இல்ல தெரியுமா? ஏல அந்த புள்ளைய சிரிச்சிட்டுல. நான் ஒண்ணும் போய் சொல்லாதீரா, நான் உண்மையா சொல்றேன். அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வானா, இல்ல இப்படியே தான் இருப்பானா. இல்ல வாய மூடல. இல்ல நீ இப்பதானே சொன்ன. இல்ல வாய மூடல. இல்ல இப்பதானே நீ சொன்ன, அதான் அந்த வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். இல்ல வாய மூடல. ஆமாமா, சிரிக்கண்டா, ஒண்ணும் சிரிக்கணும் அவசியம் இல்ல. அடேங்க அப்பா, இவன் நேரம் அவன் இல்லாம வாழ முடியாது பெருசா பேசுன. இப்ப கோவம்லாம் படுதா? இல்ல கோவப்பட்டதா அப்பப்ப கொஞ்சம் சேருவா. ஓ அப்படி வாரியோ? கொன்னு ரொம்பத்துக்க. சரி சரி, தெரியல யாரும் இல்ல, பேசிட்டு போ. எனக்குலாம் அப்படி ஒன்றும் ஆசை இல்லையா? சரிடா, சரி சரி, நான் போய் தூண்டில் எடுத்துட்டு வரேன். போக்குறத பாரு. யாருமே இல்லையா? ஒரு வாட்டி கிட்ட அணைச்சு வைக்குமே எனக்கு தெரியுதான்னு பாரு. ஆமா, அப்படியே அணைச்சிட்டா மட்டும் அப்படியே என் கூட சேர்ந்து வாழ்ந்துருவா. அணைச்ச மட்டும் போதுமாடியே. இப்போதைக்கு போதும். போக்குறத பாரு, அப்படியே அவளுக்கு பொம்மை மாதிரி. என்னைக்கு அடிச்சுட்டு அடிக்கணும் பாப்போம். அடிச்சோம் சீக்கிரம். நம்ம மனசுல நினைக்கிறதுல அவளுக்கு புரியுமா புரியாதா? சின்ன தர இப்படி தொழிலோட நினைக்க கண்ணு பற்ற போதே. ஐயோ, நானாவே இல்லைன்னு நானே போதறிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு திருட்டு முடி தாண்டவாடுது? இப்படி முடிக்க மாட்டாள. பாரு ஒண்ணு சரியில்லை. எதுக்கு இப்படி முடிக்கா? இதே நான் இப்படி பார்த்தா என்ன உண்டு இல்ல நக்கிருப்பா. அன்னைக்கு ஏதாவது பண்ணாம போனோம்னா அவன் நம்மளை பார்த்து தப்பா நினைச்சிருவான். திரும்பி வேண்டிதான். சரி வா, குளத்துல குளிக்கலாம். குளத்துல ஒண்ணா குளிக்கலாம் வா. யாராவது வந்துருவாங்க. இப்ப யாரும் வர மாட்டாங்க. வா. போன்னு சொல்றல, உள்ள வா. சரி வா. யாராவது வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. எங்க அம்மா மட்டும் வராம இருந்தா போதும். மத்த யாரும் பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. உடனே மதியம் யாரும் வர மாட்டாங்க. வா. உங்க அம்மா பார்த்தாலோ அவ்வளவுதான், ஓடுங்க. ஐயோ, இந்த கேள்வி இருக்கு. ஆமா, மதிய நேரம் உங்களுக்கு குளத்துல என்ன வேலை? இல்ல அதெல்லாம் நானும் வந்து கேட்க. மதியம் உனக்கு என்ன குளத்துல வேலை? நாங்க குளம் மீன் பிடிக்க வந்தோம். நானும் மீன் பிடிக்க தான் வந்திருக்கேன். மீன் பிடிச்ச மாதிரி தெரியலையே. தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பூச்சில காரடி முளைச்ச மாதிரி. ஏன் வீட்டுல இருப்பே கிடையாது போலுக்கு. நீ நம்மள சொல்ல மாட்ட. ஏன் இன்னும் கொஞ்சம் கழிச்சு வருது அப்படிங்க என்ன கொல்ல போதுன்னு ஓடி வந்தீங்களா? ஆமால ஆமா, இரு உங்க அம்மையை நான் கூட்டு விடுதேன். இப்பதான் மீன் பிடிக்கலான்னு நினைச்சேன். குட்டை குழப்பத்துக்கு வந்தாச்சு. நீ என்ன மீன் பிடிக்க வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும்ல. எந்த மீன் தான் பிடிக்க வந்தேன். என்ன பிடிச்சிட்டியா? அப்படி பிடிக்கலான்னு நினைச்சேன். 2 சகனிகள் உள்ள வந்துட்டு மண்ணலி போட்டுட்டு குட்டை குழப்பிட்டு இனி எங்க கண்டே பிடிக்க. ஆடையடு பட்ட பையல, நீ எங்க தான் சொல்லுதே எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? சே, நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல போறேன்? மீன் பிடிக்க விடாம பண்ணிக்கிட்டு அழகா கொஞ்சம் கழிச்சு வேண்டியதானே. ஏன் கெண்ட மீன் பக்கத்துல இருக்கு, அப்படியே உன் வீட்டுக்கு கொண்டு போய் பிடிப்போ. மாப்பிளைக்கு வீட்டுல கொண்டு போய் பிடிக்க முடியாது இல்ல, அப்படிதானே மாப்பிள்ள? கேள்விகளா? ஓட்ட செய்தியா? ஆமா, மதியம்லாம் எதுக்கு நீங்க வாரியா? இங்க அடிக்க கிறங்கி வந்துட மாட்டியா? உளமாட்டம்ல உளமாட்டம் ரொம்ப தான் அக்கறை.
பின்ன நீங்க செத்த நான் தானே தூக்கி போடணும். அக்கறையா இருக்க மாட்டேன். உச்சி மதியம் லாந்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிய. உச்சி மதியம் குளத்துக்கு வந்த போய் தானே ஓ வண்டாலும் தெரிஞ்சது. அத அப்படியே ஊருக்குள்ள எங்க அம்மா நிப்பாவ, அங்க போய் சொல்லிட்டு வந்துருங்க. உங்க அம்மா தாரிக்கிட்ட சொன்னவா அவ்வளவுதான்ல. நீ காலத்துக்கு மீன் பிடிக்க முடியாது பாத்துக்க. பிடிக்காம நான் போக மாட்டேன், கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவுதான். எப்படி பிடிக்காம விட்டுருவான்னு நானும் பாக்குறேன். அதெல்லாம் பிடிச்சிருவேன். என்னடி பிடிச்சிடலாம்ல? இதா சொல்லிட்டா பிடிச்சிடலான்னு. பாப்போம்ல நீ எவ்வளவு நாள் இப்படி நடக்குனே. சரி சரி, உள்ள போய் மீனை பிடிங்க போங்க. நீர் எங்க போறீரு? அதான் மீன் பிடிக்க விடாம பண்ணிட்டீல, இந்த கடுப்புல நான் கிளம்புறேன். உமக்கு கோவம் வருது. கொலை வெறியில இருக்கேன் அம்மா, சொல்லிவிட்டேன். நாளைக்கு சாவு போற கழுவி அடிச்சு நான் எனக்கு ஜெயிலுக்கு போகணுமா? அது எனக்கு விருப்பம் இல்லை. அதான் பொழைச்சு போங்கன்னு விட்டுட்டு போறேன். அட பாவி பையல பாரு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட போதும், கரெக்டா வந்து நிக்க பாரு. சரிடி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னா. சரி போறேன். சரி உன கூட கொன்னுவே கிளம்புங்க. அதனால பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியாது குடு. வடிவே நமக்கு கண்ணு தெரியாதா? கேட்டியா? கண்ணு தெரியாதா? யார் சொன்னா? குடுடி, அதுக்கு கண்ணெல்லாம் தெரியாது குடு. 2 கிலோமீட்டர் தள்ளி வரவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. நாம பக்கத்துல இருந்து பண்ற அக்கப்புறம் தெரியாது. என்னடி சொல்ற? தொலைநோக்கு பார்வை நல்லாவே வேலை செய்யும். கிட்ட பார்வை தான் கிடையாது, தூர பார்வை நல்ல வேலை செய்யும். அத கிட்ட பார்வை கிடையாது இல்ல. ஒண்ணுக்கு கிட்ட பார்வை கிடையாது, ஒண்ணுக்கு தூர பார்வை கிடையாது. ஆக மொத்தம் 2 சமாளிச்சுக்கிடும். ஓ மேட்ச் பண்ணிக்கிடாத. ஆமா, தூர பார்வை உள்ளவிய கிட்ட பார்வைக்கு உதவி பண்ணுவாவ, கிட்ட பார்வை உள்ளவிய தூர பார்வைக்கு உதவி பண்ணிக்கிடுவாவ. அப்படின்னு அந்த 2 மத பிரிக்கணுமே. அது இப்போ இல்ல, எப்பவுமே நம்மளால முடியாது. அப்படியே நினைப்பில் மண்ணாடி போட்டேன்னு சொல்லி ஒன்னு குருடி, நான் கிளம்புறேன். ஒன்னு குருடி. என்னல கேட்டுட்டு இருக்க? இல்ல, மீன் பிடிச்சா கொண்டுட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா வடிவே? சரி கிளம்புங்க. சரி நீ கொடுத்துட்ட, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல, நீ மீன் பிடிச்சி எனக்கு கொடு, நான் மீன் பிடிச்சி உனக்கு கொடுக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பண்ட மாற்று முறை ஒத்த கொத்த மாத்திக்கிடுதிய. ஆத்தினா தானே முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே வளரும். என்னது? அன்பு, கருணை, இரக்கம், பாசம். சும்மா இருடி. பாத்தியா வடிவு, நமக்கு எதுவுமே தெரியாது நினைச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசாம பாத்தியா சுண்டைக்கப்பைய. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தா தானே எல்லாம் வளரும், அது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லடி, கொடுத்தா தானே எல்லாம் வளரும். சரி நான் கிளம்புறேன். சரி எடிங்க வரது மைனி கறி தானே? மீனதா எங்க போய்கிட்டு இருக்கா? ஓ மைனி கறி எங்க போறான்னு உனக்கு தான் தெரியும். என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இதே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. ஆமா, பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. ஏ மீனா, ஏ மீனா எங்க போய்கிட்டு இருக்கா? இப்போ எனக்கு ஆஸ்பத்திரிக்குனா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். இந்த மீனா பழ மூஞ்சி ஒன்றும் சரியில்லையே, மாசமா எதுவும் இருப்பாளோ? ஏ தங்கம், ஏ அடிவே, அந்த மீனா பழ மூஞ்ச பாரு, மாசமா இருக்க மாதிரியே இருக்கு பத்தியா? அதுக்கு தான் நானும் கூப்பிட்டேன். இந்த பிள்ளை மாசமா தான் இருக்கும்னு நினைக்க. மூஞ்ச பாரு அந்த பிள்ளைக்கு, ரொம்ப தலைச்சியா இருக்கா பத்தியா? லேசா நாடிய பிடிச்சு பாரு, தெரிஞ்சிடும். திடீர்னு நாடிய பிடிச்சா அவ கோவப்பட்டுறப்படாதே. சும்மா பேச்சு வாக்கில நாடிய பிடிச்சு பாரு, தெரிஞ்சிடும். ஒத்த நாடி துடிக்கா 2 நாடி துடிக்கான்னு தெரிஞ்சிரும்ல. அது ஒண்ணு இல்ல தம்பி, நைட் ஆனா ஒரே பூச்சிக்கல்ல கண்டு அழுத்து கிடக்கானே. ஆமா, அதான் நம்ம ஊர்ல இருக்குல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதுல போய் மாத்திரை வாங்கலான்னு போய்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குக்கா. பூச்சிக்கிட்டு தானே, நான் காலேஜுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போவேன், அங்க இருந்து ஒரே ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரேன். இல்ல இன்னைக்கு அங்க ஃப்ரீயா கொடுப்பாவல்ல, ஆனா வாங்கிட்டு வரேன். சரி நானும் வரட்டா? இல்ல, உங்க அண்ணன் உங்க அம்மா வீட்டுல தான் இருக்கவே, நீ வீட்டுக்கு போ, தம்பி பாத்துக்க. வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், சரின்னு சொன்னாவ, அதான் போய்கிட்டு இருக்கேன். சரி நான் தம்பியை பாத்துக்கிடுதேன். தங்கக்கா, நான் சொல்லதை கேளு, அவளுக்கு நாடிய பிடிச்சு பாரு, ஒத்த நாடி துடிக்கா 2 நாடி துடிக்கான்னு பாருக்கா. 10 பிள்ளை பார்த்தா நமக்கு தெரியாது, புள்ள ஒன்றா மூஞ்சி எப்படி இருக்கும்னு நான் அங்க ஒரு முறையை காணிச்சிட்டேன் பாத்துக்க. மாசமா தான் இருப்பா. சரி நான் போயிட்டு வரேன்னா. சரி. ஏன் மீனா, அத்தை தங்க கல்வி பார்வையில கண்டுபிடிச்சிருவேன். என்ன உங்ககிட்ட எந்தி குழம்பு இன்னைக்கு? புளி குழம்பு. ஆனா கையில ஏதோ ஆட்டுக்கறி வாசனை இல்லாட்டி வருது. இல்லையா, ஆட்டுக்கறிலாம் வைக்கலையே. உன் கையை கொண்ட பாப்பா, வாந்து பாப்பா. இல்ல நீ ஏமாத்துற, நான் உன்கிட்ட கறி கேட்டு வேணும், நீ என்ன ஏமாத்துற. கையை கொண்டா பாப்பா. இல்ல நிஜமா தான் சொல்றேன். அது மட்டும் நீ புளி குழம்பு தானே? ஆமா புளி குழம்பு தான். ஆட்டுக்கறி வாசனை அடிக்குது. ஏன் வடிவே, இங்க வரைக்கும் வாட அடிக்குதா? அப்படி ஒண்ணு அடிக்கலையே.
இல்லடி ஓ மைனிக்கறி ஆட்டுக்கறி வச்சு தின்ற கட்டி எடுக்கட்ட கைய கொண்டா பாப்போம். இல்ல வேண்டாம். நீ அப்படிதான் சொல்வ. உன் கைய கொண்டா. தங்கம் அவ கைய வாங்கி மோந்து பாரு. மோந்து பார்க்காம நான் எதுக்கு கூட போறேன்? இல்ல அப்பள நானும் சாப்பிடல. சாப்பிடலையா? இல்ல நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. ஆனா ஆட்டுக்கறி வாசம் அடிக்குது. இல்ல நான் சாப்பிடல. நான் காலையில இருந்து சாப்பிடல. ஏன் சாப்பிடல? உடம்புக்கு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? அப்படியா?